ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 66,575 வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளரை தவிர மற்ற அனைவரும் டெபாசிட்டை இழந்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக சார்பில் தென்னரசு, நாம் தமிழரின் சார்பில் மேனகா, தேமுதிக சார்பில் ஆனந்த் உட்பட 77 வேட்பாளர்கள் களம் கண்டனர். இந்த தேர்தலில் 74.79% வாக்குகள் பதிவாகின. வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் காலை 8 மணிக்கு தொடங்கியது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. மொத்தம் பதிவான 398 தபால் வாக்குகளில் EVKS இளங்கோவன் 250 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தார். அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிற்கு 104 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 10 வாக்குகளும், தேமுதிக வேட்பாளருக்கு 1 வாக்கும் கிடைத்தது. அதன் பிறகு மின்னணு வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. முதல் சுற்று தொடங்கியது முதலே EVKS இளங்கோவன் அதிகமான வாக்குகளை பெற்று தொடர்ந்து முன்னிலை வகித்தார். 15 சுற்றுகளாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் 1,10,556 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் தென்னரசு 43,981 வாக்குகளை மட்டுமே பெற்றார். இதன் மூலம் 66,575 வாக்குகள் வித்தியாசத்தில் EVKS இளங்கோவன் அமோக வெற்றி பெற்றார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா 10,804 வாக்குகளை பெற்றார். தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் 1,301 வாக்குகளை மட்டுமே பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் முன்னிலை பெற தொடங்கியது முதலே திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் EVKS இளங்கோவன் முதல் சுற்றின் முடிவிலேயே 4 மடங்கு வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றார். இதையடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாக பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்த சுற்றுகளில் EVKS இளங்கோவன் தொடர்ந்து முன்னிலை வகித்த நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தின் முன்பாக திரண்டிருந்த காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் EVKS இளங்கோவன் புகைப்படத்திற்கு பாலாபிஷேகம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் காந்தி வேடமணிந்து அங்கிருந்தவர்களிடையே கவனத்தை ஈர்த்தார். மேலும் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினர். இதேபோல் சென்னை சத்தியமூர்த்தி பவனிலும் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் உள்ள இல்லத்தில் EVKS இளங்கோவனை சந்தித்து தொண்டர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். சேலம் மற்றும் கரூரில் காங்கிரஸ் கட்சியினர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். உதகையிலும் காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடினர். நெல்லையில் மாநகர காங்கிரஸ் அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் ட்ரம்ஸ் இசைத்து குத்தாட்டம் போட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகப்பட்டினம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூரிலும் திமுக, காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர்.
திராவிட மாடல் ஆட்சியை அங்கீகரிக்கும் விதமாக ஈரோடு கிழக்கு தொகுதி வெற்றி அமைந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு அச்சாரமாக இடைத்தேர்தல் வெற்றி உள்ளதாக தெரிவித்தார். திராவிட மாடல் ஆட்சியை இன்னும் சிறப்போடு நடத்திட வேண்டும் என்று மக்கள் இந்த மிகப்பெரிய ஆதரவை இந்த இடைத்தேர்தலில் வழங்கியிருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தன்னையே மறந்து ஒரு நாளாந்தர பேச்சாளரை போல் பேசிய பேச்சுக்கு மக்கள் அந்த இடைத்தேர்தல் மூலமாக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு நல்ல பாடத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடரும் என்று ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற EBKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற மதச்சார்பற்ற கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியிலும் வெல்லும் என்பதற்கு முன்னோட்டம் தான் என்பது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் கொடுத்த பரிசு என்று VCK தலைவர் திருமாவளவன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது காங்கிரசுக்கான வெற்றி என்பதை விட காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் இடம்பெற்றுள்ள மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மக்களுக்கான கூட்டணி என்கிற அங்கீகாரத்தை தருகிற வெற்றியாக இந்த வெற்றி அமைந்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தனது செல்வாக்கை நிரூபிக்க அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த முயற்சியை அக்கட்சியின் தொண்டர்கள் ஏற்கவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் என்பது ஒரு கொள்கை அடிப்படையில் அமைந்த அணிக்கு மக்கள் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமியுடைய முயற்சியை அதிமுக தொண்டர்கள் ஏற்க தயாராக இல்லை. அவர்களே இதை நிராகரித்து விட்டார்கள். ஈரோடு இடைத்தேர்தலில் மக்களின் முடிவை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறேன் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக பிரிந்ததே தோல்விக்கு காரணம் என்று கூறினார். யார் நிக்கணும், எத்தனை பேர் நிக்கணும், சிம்பிள்ல நிக்கணுமா, இண்டிபெண்டா நிக்கணுமா, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து ஒரே ஒரு கருத்தை அப்ப இருந்து நம்ம சொன்னோம். அதாவது இடைத்தேர்தலில் வலிமையா நிக்கணும். இதுல பிரிஞ்சு நிக்கிறது, 2 பேர் நிக்கிறது, 3 பேர் நிக்கிறது இல்ல, சிம்பிள்ல நிக்கணும் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அது முதல்ல நீங்க கவனிச்சிருப்பீங்க. சில பேர் நம்ம மேல கோவப்பட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் அப்படி இன்டர்ஃபியர் பண்றாங்க? இன்டர்ஃபியர் இல்லை, நம்ம கூட்டணி இருக்கும் பொழுது ஆதரவு கொடுக்கும் பொழுது சிம்பிள்ல நிக்கணும், ஒருத்தர் நிக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு ஆளும் கட்சியை அரசியல்ல அதிகாரத்தில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை எதிர்க்கும் பொழுது எந்த அளவுக்கு பலம் தேவைப்படுகிறது அப்படிங்கறது இந்த இடைத்தேர்தல் உணர்த்தி இருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் இந்திய தேர்தல் வரலாற்றில் இன்னொரு கருப்பு நாள் என்று அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் விமர்சித்துள்ளார். பணநாயகம் வென்றிருக்கிறது, ஜனநாயகம் தோற்று போயிருக்கிறது. வாக்காளர்கள் ஒரு இடத்திலே மொத்தமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலே இருக்கக்கூடிய வாக்காளர்களை மொத்தமாக ஒவ்வொரு இடங்களிலும் அடைத்து வைத்து காலை முதல் இரவு வரை தங்க வைத்து வருகை பதிவு அட்டெண்டன்ஸ் எடுத்து ஒரு புதிய முறையை, ஒரு ஜனநாயக படுகொலையை இந்த தேர்தலில் கண்கூடாக பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணநாயகம் வென்றுவிட்டதாக அதிமுக வேட்பாளர் தென்னரசு விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் விஞ்ஞான ரீதியிலான தில்லுமுல்லுவை செய்து பணநாயகத்தின் மூலம் திமுகவினர் குறுக்கு வழியில் வெற்றி பெற்றுள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருமங்கலம் ஃபார்முலா என்ற பெயரில் மக்கள் வாக்குகளை விலை பேசியதைப் போல ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்ற திமுக உருவாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆடு மாடுகளை அடைப்பதைப் போல வாக்காளர்களை அடைத்து வைத்து அருவருக்கத்தக்க ஜனநாயக படுகொலையை திமுக அரங்கேற்றியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் பரப்புரைகள் காதுகளில் விழாத அளவிற்கு மக்கள் சிறைபிடிக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் பேருந்துகளில் மக்களை அடைத்து சுற்றுலா அழைத்துச் செல்வதைப் போல புது ஃபார்முலாவையும் அறிமுகப்படுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கோவில் முன் நிறுத்தி எலுமிச்சை பழத்தின் மீது சத்தியம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி வாக்குகளை கொள்ளை நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் பட்டியலில் முறைகேடு நடந்ததாகவும்
இதுகுறித்த புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி திமுகவின் வெற்றி ஜனநாயகத்தின் தோல்வி என தமிழ்நாட்டின் அரசியல் அறத்தின் தோல்வி என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிமுக சார்பில் பரப்புரையில் ஈடுபட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கும் வாக்களித்தவர்களுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தல் தோல்வி என்பது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தோல்வி என்பது பாஜக அதிமுக கூட்டணிக்கு என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. எவ்வளவு வாக்கு வித்தியாசம் என்பதுதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜக அதிமுக கூட்டணிங்கிறது கடைசி வரையிலும் இழுபறியாவே தான் இருந்தது. கடைசி வரைக்கும் அதிமுக போட்டியிடுமா, அண்ணாமலை போட்டியிடுவாரா, பாஜக போட்டியிடுமா, இரட்டை இலை கிடைக்குமா கிடைக்காதா, ஓபிஎஸ் என்ன செய்வாரு போன்ற பல கேள்விகள்ல அந்த அணிகளே குழம்பி போயிருந்தாங்க. கடைசியா உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் அவங்க அந்த முடிவு பண்ணி அந்த தேர்தலை சந்திச்சாங்க. எனவே ஆரம்பத்திலிருந்து அந்த ஏற்பட்ட அந்த குழப்பம் அந்த கட்சி அணிகள் மத்தியில் கடைசி வரைக்கும் நீடித்தது என்பது ஒன்று மறுக்க முடியாத உண்மை என்பதை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் 35 ஆண்டுகளில் தான் சாதித்திடாத தேர்தல் என தேர்தல் மன்னன் பத்மராஜன் தெரிவித்துள்ளார். தனக்கு வாக்களித்த அந்த 6 பேருக்கும் அவர் நன்றி கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் 6273 வாக்குகள் வாங்கினேன். அது ஜெனரலான தேர்தல். ஆனா இது ஒரு இடைத்தேர்தல். ஆனா வாக்கு பாத்தீங்கன்னா 77 வேட்பாளர்கள். 77 வேட்பாளர்கள். தேர்தல் பரபரப்பான தேர்தல். இதுவரை என்னுடைய 35 வருடத்துல பார்க்காத ஒரு தேர்தலுங்க. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக இதுவரை 8 தேர்தல்களில் தோல்வியடைந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதா 2016ஆம் ஆண்டு உடல்நலக் குறைவால் மறைந்தார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் சொத்து குவிப்பு வழக்கில் வி.கே. சசிகலா சிறை சென்றதை அடுத்து 2017ஆம் ஆண்டில் அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றார். எடப்பாடி பழனிசாமி வசம் அதிமுக வந்த பிறகு அக்கட்சி தொடர்ச்சியாக தேர்தல் தோல்விகளை சந்தித்து வருகிறது. 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பதவியேற்ற அதே ஆண்டில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெற்றது. அதில் சுயேட்சையாக களம் இறங்கிய டிடிவி தினகரன் ஆளும் கட்சி வேட்பாளர் மதுசூதனனை தோற்கடித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெற்ற முதல் தோல்வி அது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியாக இருந்த திமுக 38 தொகுதிகளில் வெற்றி வாகை சூடியது. அதிமுக ஒரே ஒரு தொகுதியை மட்டுமே பிடித்தது. அப்போது 22 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாதிக்கும் அதிகமாக 13 தொகுதிகளில் தோல்வியடைந்தது. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெரும் தோல்வியை சந்தித்தது. பின்னர் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலிலும் தோல்வியுற்று ஆட்சியை பறிகொடுத்தது. ஆட்சியை இழந்த பின்னர் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் தோல்வியை சந்தித்து இறுதியாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தற்போது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலிலும் வெற்றியை பறிகொடுத்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இதற்கு முன் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்ற கட்சிகள் குறித்தும் எந்த கட்சி எவ்வளவு வாக்குகளை பெற்றது என்பது குறித்தும் தற்போது பார்ப்போம். ஈரோடு தொகுதியிலிருந்து 2008ஆம் ஆண்டு 98வது சட்டமன்ற தொகுதியாக ஈரோடு கிழக்கு பிரிக்கப்பட்டது. ஈரோடு மாநகராட்சியின் ஒரு பகுதியை கொண்ட இந்த தொகுதிக்கு முதன்முறையாக 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. இதில் 77.58% வாக்குகள் பதிவாகின. அதிமுக கூட்டணியில் தேமுதிக சார்பில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமாருக்கு 69,166 வாக்குகளை பெற்று 10,644 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் முத்துசாமியை தோற்கடித்தார். அந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி 50.83% வாக்குகளையும், திமுக 43.01% வாக்குகளையும், பாஜக 2.38% வாக்குகளையும் பெற்றது. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவிலிருந்து விலகிய வி.சி. சந்திரகுமார் திமுகவில் இணைந்து அக்கட்சியின் சார்பில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் போட்டியிட்ட தென்னரசு 64,879% வாக்குகளை பெற்று
7794 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் கடந்த முறையை விட 8% குறைந்து 69.57% வாக்குகளே பதிவானது. இதில் தனித்து போட்டியிட்ட தேமுதிக 4.58% வாக்குகளை பெற்றது. பாஜகவின் வாக்கு சதவீதம் 3.75% உயர்ந்தது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரசின் சார்பில் போட்டியிட்ட திருமகனி வீரா 67,300 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தமாக வேட்பாளர் யுவராஜ் 8,904 வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். நாம் தமிழர் கட்சி 7.65% வாக்குகளையும், மக்கள் நீதி மய்யம் 6.98% வாக்குகளையும் பெற்றன. நோட்டாவை விட குறைவாக அமமுக 0.79% வாக்குகளை பெற்றது. தற்போது நடைபெற்ற இடைத்தேர்தலில் 74.79% வாக்குகள் பதிவாகின. இதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் 1,10,586 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு 43,981 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். முதன்முறையாக ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி 64.95% வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக 25.84% வாக்குகளை பெற்றுள்ளது. இந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சி 6.35% வாக்குகளை பெற்று 3வது இடத்தில் உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். மக்னா யானையை